ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன்ல காஸ்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? பில்டர்ஸ் பிளைவுட கரெக்டா சூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்பென்ஸ், டைம் அண்ட் டேமேஜ் எல்லாமே டிராஸ்டிக்கா ரெடியூஸ் பண்ண முடியும். உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை 5 ஸ்டெப்ல எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்ற வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பில்டர்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்றது ஸ்கொயர் ஃபீட். கான்கிரீட்ல மட்டும் பண்ணா பத்தாது, பிளைவுட்லயும் கரெக்டா பண்ணணும். பிளைவுட் வாங்கும் போது இந்த 5 விஷயம் கரெக்டா இருக்குதா செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி. உங்க பிளைவுட்ல ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ அதிகமா இருந்துச்சுன்னா மெட்டீரியல் நீங்க கம்மியா யூஸ் பண்ணாலும் ஸ்ட்ரக்சருக்கு ஸ்ட்ராங்கா சேஃபா இருக்கும். நம்பர் 2, லைட் வெயிட் அண்ட் ஈஸி ஹேண்ட்லிங். ஒரு பிளைவுட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போறதுக்கு, இன்ஸ்டால் பண்றதுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். லேபர் காஸ்ட்டை சேவ் பண்ணலாம். நம்பர் 3, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீடு. ரெடிமேட் பேனல்ஸ் உங்க சைட்ல யூஸ் பண்ணும்போது உங்க ஒர்க் டபுள் ஸ்பீட்ல முடியும். 4வது, மல்டி பர்பஸ் யூஸ். வால் பேனல், சீலிங்கு, ஃபர்னிச்சர், வார்ட்ரோப் இது எல்லாமே ஒரே மெட்டீரியல்ல பண்ண முடியும். அதனால காஸ்டும் குறையும், வேஸ்டேஜும் குறையும். 5வது, மாய்ஸ்டர் அண்ட் வெதர் ரெசிஸ்டன்ட். உங்க குவாலிட்டியான பிளைவுட் BWP கிரேட்ல இருந்ததுன்னா அது ஹியூமிடிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் சேஞ்சே இல்லாம வித்ஸ்டாண்ட் பண்ணும். பிளஸ் ஹெல்த்துக்குமே சேஃபஸ்ட் ப்ராடக்ட். ஸோ லாங் டேர்ம் டியூரபிலிட்டி பிளஸ் நோ டேமேஜ். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கிடெக்ட்ஸ் பிளைவுட அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அவங்க ப்ராஜெக்ட்ல. ஸோ பிளைவுட்ல இத்தனை விஷயம் இருக்கும் போது நீங்க குவாலிட்டியான பிளைவுட் வாங்கினீங்கன்னா பிளைவுடோட லைஃப் நல்லா இருக்கும். நீங்க ப்ராஜெக்ட் குயிக்கா முடிக்கலாம், காஸ்ட்டும் நிறைய சேவ் பண்ணலாம். நீங்க எந்தெந்த பிளைவுட் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலான்றதை நாங்க ஃப்ரீ கன்சல்டேஷன் தரோம். ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை சேவ் பண்ணுங்க.